நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஹீரோ எக்ஸ்பல்ஸோட டெஸ்ட் ட்ரைவுக்கு போயிட்டு இருக்கோம். யார் யார் போகிறோம்னா டிரான்ஸ்லேட்டர் இவர் தான் அந்த கேமராமேன். வணக்கம். நான் தான் அந்த டெரரிஸ்ட் இந்த டூரிஸ்ட். ரொம்ப நேரமா வண்டி இங்க நிக்குது, யாரா நீங்க அப்படின்னு கேட்டது இவர்தான். இவருக்கு தான் யூடியூப்ல போடுறதுக்கு ஏன்டா இப்படி எடுக்கிற, யூடியூப்ல போடுறதுக்கு இப்படி எடுக்கணும். இப்போ அந்த ரெட்டை கிராஸ் பண்ணி வந்தோம்ல, ஒரு 10 செகண்ட் கேப் இருக்குன்னு வந்தோம்ல, எதுவும் ஆகாதுல்ல? அது ஒன்றும் இல்லை, அந்த தூரத்தில் ஒரு 4 பேர் நிற்பாங்க வெள்ளை சட்டை போட்டு. அவங்க மட்டும் நிறுத்தி ஒரு 1000 ரூபா மட்டும் சிக்னல் போடுறதுக்காக ஃபைன். ஐயோ, 850 ரூபா பெட்ரோல் போட்டு போயிட்டு இருக்கோம் நம்ம. சரியா? அதுக்கே என்கிட்ட காசு இல்லை, இன்னும் 1000 ரூபாய் கேட்பாங்க. அசால்ட்டா சொல்லுங்க, என்கிட்ட வெறும் 10 ரூபா தான் இருக்கு. அப்புறமா எதுக்கு முதல்ல ஃபைன் போடுறாங்க? சிக்னல் பிரேக் பண்ணா ஃபைன் போடாம என்ன அவனை தூக்கி வச்சு மடியில வச்சு கொஞ்சம் வாங்கலாம். எனக்கு ரோடு கிராஸ் பண்ற பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு வந்து போட்ட சிக்னல் அது. இந்த மாதிரி வந்து இங்கிலீஷ் எல்லாம் பேசாத. 4 சக்கர வாகனத்துக்கு கிடையாது. ஒரு ஆட்டோக்காரர் போனாரு, அவர் பின்னாடியே நான் வந்துட்டேன். ஆட்டோக்காரர் அவர் போயிடுவாருப்பா. அப்ப அவருக்கு தானே போடுவாங்க? அவருக்கு போடுவாங்க, அவர் கட்ட மாட்டாரு. அவர் கண்டுக்க மாட்டாரு. நீ கண்டுக்காத, அப்புறமா வண்டி சீஸ் பண்ணுவாங்க. டேய் சும்மா சீசன் பேசுறான். இப்படிதான்டா வந்தேன் நானு. நான் 1000 ரூபாய் நான் கட்டிக்கிறேன். அந்த 4 பேர் வெள்ளை சட்டை போட்டு பிடிக்கிறாங்கல்ல, அவங்களே ஏதாவது தெரியாது போல இருக்கு. இவன்ல சொல்லி இவனே சொல்லுவான் போல இருக்கு எல்லாத்தையும். அந்த குழந்தை யாருன்னு கேளுங்க. நீங்க குழந்தை யாருன்னு புடிங்க சார், அவனை புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. ஏய் மேப் பாருங்கடா, இங்கதான் போடா, அப்படித்தான் போடா. சென்னையில இருக்க நமக்கே ரூட் தெரியல, காஞ்சிபுரத்துல இருந்து வந்து ரூட் சொல்றான். மவுண்ட் ரோட்ல இருந்து மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு 3 நிமிஷம், மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு ஃளைட்ல 5 நிமிஷம், மதுரை ஏர்போர்ட்ல இருந்து திண்டுக்கல் வழியா சொக்கம்பட்டிக்கு 2 நிமிஷம். பிளான் சேஞ்ச் ஆகும்டா. இப்போ எனக்கு கை வலிக்குது, என்ன பண்றது? ஏசி ஆஃப் பண்ணிக்கலாமா? 350 பெட்ரோல் போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிடுவோம். கார் எடுத்துட்டு போலாம். ஐடியா நல்லா தான் இருக்கு. இது நம்ம பிரேக் ஆயிரும். அப்பா பிரேக் ஆயிடுச்சு, வா போலாம். ஆமா வாங்க போலாம். நீ வந்தா கொலை பண்ணிடுவேன் உன்னை. நவீன் என்ன பணக்காரன் சொல்றீங்க? பாறா ரிச்னு சொல்றா. அதாவது பாத்தீங்கன்னா இவனுக்கு தான் கடனே இல்லாம இருக்கான். இவன் தான் உண்மையான பணக்காரன். கடன் இல்லையா? கடன் கூட இல்ல இவன் மேல. கடன் இல்லங்கறியா? என் மேல கார் கடன், பைக் கடன், இஎம்ஐ கட்ட சொல்லு. இஎம்ஐ கட்டலாம் கிடையாது. இஎம்ஐ கட்டலடா. கேளுவே அவன் காதுல விழுற மாதிரி கேளுவே. தர மாட்டேங்கறடா, தந்தா வாங்கவே இருக்கு. நீ சொந்தமா இப்போ வந்து ஒரு 4 இஎம்ஐ கட்டுறேன், 3 இஎம்ஐ கட்டுறேன், அந்த மாதிரி ஏதாவது உனக்கு கடன் இருக்கா? இல்ல. நான் 3 இஎம்ஐ கட்டுறேன், நீ எத்தனை கட்டுற? அந்த இல்லன்னு சொல்றதுல எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? எனக்கு எந்த கடனுமே இல்ல. இதான்டா உண்மையான பணக்காரன். இங்க இவன் போய் பணக்காரன்ற இல்லன்னா வாங்குறதுக்கு பயம்டா. சம்பளத்துல 1000 ரூபாய் 2000 கூட நிக்காதுடா. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே இஎம்ஐ கட்டுறான். ஓ அப்படி வாங்கறதுக்கு பயம்டா, அதனால வாங்க மாட்டேன் நான். வாங்கறதுக்கு பயம்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு நீ வறுமை கோட்டு கீழே வரலப்பா. வறுமை நான் பிச்சை எடுத்துன்னு இருக்கேன். என் பர்ஸ்ல 10 ரூபா தான் இருக்கு. சாப்பிடுறான், சாப்பிட்டு வயிற்ற கட்டு வச்சேன். இப்போ எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு மண்டையே எவ்வளவு பெருசா வச்சிருக்கான் பாரு, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பின்னாடி ஒருத்தன் சைடு மிரர் பார்த்து ஓட்டுங்கடா. தெரியாது, சைடு மிரர் தான் பாப்பீங்க. சைடு பின்னாடி லெஃப்ட் சைடு பண்றான். லாரி நிக்குது, கிரஷ் ஆயிட்டு இருக்கோம் எல்லாரும். லாரி நிக்குமா? ஜேசிபிடா ஏம்பா கேமரா ஆன் பண்ணியா? இதுல எதுவுமே பதிவா இருக்காதே. ஷோரூம் எங்கடா இருக்கு? ரைட்ல பாத்துக்கிட்டே வா. ஹோண்டா தான் பாத்துக்கிட்டே வந்தா நேரா விட்டுருவேனே. இல்ல ரைட்ல பாத்துக்கிட்டே வாங்க. இங்க பாத்தீங்கன்னா இருக்காது. ஹீரோ ஷோரூம், ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் இருக்கும். BMW-ல GS வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமா நல்ல வண்டி. இப்ப நாளைக்கு கல்யாணம் பண்றான் பாத்தியா? மாப்பிள்ள BMW வச்சிருக்காருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன BMW பைக் வச்சிருக்காருப்பா? பைக்கா அப்படின்னு பைக்கா என்ன? அதுவும் BMW தானே. என்னப்பா உங்க டாடி ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்காரு, நீ பேசுவ. ஐயோ என்ன பிரிட்ஜ் மாதிரி வேலை பாக்குறாரு. அவன் செக்யூரிட்டி அவன் சொல்றாங்க.
கூட கேட்பாங்க அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. அங்க ஒடிஷா பவன் இருந்தது பாத்தீங்களா யாராவது? ஏண்டா உங்களுக்கு கடையே தெரியாதாடா? தின்னுக்கிட்டே இருக்கேடா எந்நேரமும். 20 minutes later. காஞ்சிபுரத்தா இவங்கிட்ட ஏன்டா போன குட்ட சென்னையில மேப் பார்த்துருக்கான்டா. போட்டு கொடுத்த ரூட் தான்டா இது. போடா அப்படியே எதிரில தான்டா ஜெயச்சந்திரன். டேய் இவன் ஜெயச்சந்திரன் ரூட் சொல்லுங்கறான்டா. கை வலிக்குடா. இல்ல வரி பண்ண மாட்டான். ஆப்பிள் கேப் சொல்லடா நானு. ஆப்பிள் கேப் அதான் சொல்லிட்டான் பாரு. ஆப்பிள் வார்த்தையை சொல்லிட்டான். சொல்லணும்ல ரெஜிஸ்டர் பண்ணனும். நான் சொன்ன பணக்காரனி வந்தா கேப். ஏய் அது EMI ல வாங்கிக்கிறேன்னு சொன்னா. EMI ல வாங்கிக்கிறேன் அப்படினு சொல்லுவான். ரெண்டு பைக் வச்சிருக்கேன், ஒரு கார் வச்சிருக்கேன், ஒரு ஸ்கூட்டர் வச்சிருக்கேன். இதான் சொந்த வீடு இருக்கு சென்னையில. சென்னையில சொந்த வீடு இருக்கிறது எவ்வளவு பெரிய வரம் தெரியுமாடா டேய். அதெல்லாம் எங்க தாத்தா பண்ண வரண்டா. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் அது சென்னையே இல்ல காஞ்சிபுரம். சார் மட்டும் என்ன சொந்த வீடு தான் வச்சிருக்காரு. ஆமா ஆமா சொந்த வீடு இருக்கு. 3 ஏக்கர்ல வச்சிருக்கான். 3 ஏக்கர்ல வீடு வச்சிருக்கான். அதுல பாதி எனக்கு கொடுத்துரு. இவரு மட்டும் என்ன குன்றத்தூர்ல வச்சிருக்காரு. ஆமா இருக்கு. 2 வீடு வச்சிருக்கான். எவ்வளவு நேரம் கழிச்சு இருக்குன்றான் பாரு. விஷயம் கன்ஃபர்ம்டு. டாப் சீக்ரெட். பெட்ரோல் போடும்போது 350 அப்படின்னா என்ன பார்த்தாங்க ஒரு மாதிரி. ஃபுல் டேங்க் இருக்கு, சும்மா ஒரு பாயிண்ட் கம்மி ஆயிடுச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உள்ள மட்டும் எட்டி பார்த்துருந்தானா என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. ஈஸ்வரே என்ன உங்க பாட்டி வீடு மாதிரி இது? பாட்டி வீடு தான்டா அது. அங்க ரைட்ல அந்த லெஃப்ட்ல தானே? லெஃப்ட்டுக்கு போகணும். போனா ஏதாவது சாப்பிட சொல்லுவாங்க. எப்ப கிளம்புறேன்னு கேட்பாங்க. அது கண்டிப்பா கேட்பாங்க. சாப்பிட்டு போப்பான்னுவாங்க. சும்மா சாப்பிட்டு போங்கப்பான்னு கேட்டா சரி இவன் தின்பான். இவன் கொடுங்க என்ன செஞ்சீங்க ஞாயிற்றுக்கிழமை வர அப்படின்னு. நண்டு தானே வைங்க வைங்க, நான் வருத்தப்பட மாட்டேன். மேடவாக்கம் பள்ளிக்கரணை ஆலடிப்பட்டியான். இப்ப அவனுக்கு டீ வேணும். இதுல என்ன ஜோக்குனா, வளசரவாக்கத்துல கிளம்பி பள்ளிக்கரணை வந்திருக்கானுங்க ஹீரோ ஷோரூம் தேடி. அதான் 2 பேரும் எங்க கிட்ட இருக்குன்னு காட்டினா இங்கதான் இருக்குதுன்னு 10 கிலோமீட்டர் போட இவன்ட்ட கொடுத்தா இதுதான் பண்ணுவான். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நான் வந்து ரோடு பார்த்து வண்டி ஓட்டுறேன். லெஃப்ட் ரைட் என்ன பாக்குறேன். அங்க இருக்கு. இவன் மேப் பாக்குறான். அங்க இருக்கு. இவன் என்ன தெரியுமா பாக்குறான், எங்க சோறு இருக்கு. இப்ப நம்ம என்ன டைம் வேற ஆகுது, அவங்க சோறு வாங்கி தருவான்ல மாட்டாங்களா தெரியல. ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா. ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, சவுண்ட் ஏதாவது பண்ணி நிறுத்தி விடுறான். எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்குடா. டேய் இவனை தயவு செஞ்சு டோர் அன்லாக் பண்ணிட்டு இறக்கி விடுறா. எனக்கு ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்டா இருக்குடா. நல்ல எவ்வளவு நல்ல சவுண்ட். நாஸ்டா எதுக்கு ஆக்சுவலா நான் வந்து வேற டியூன் கேட்டேன் நான். அப்படியா? ஆமா பொல்லாத வண்டி. என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? டோர் ஏன் அவ்வளவு வேகமா சாத்தனன்னு சொல்லி கேட்டல. ஆமா அது டோர் வந்து எல்லாமே க்ளோஸ்ல இருக்கும்போது நீ ஒரு டோரை க்ளோஸ் பண்றனா அதுக்கு ஒரு ப்ரெஷர் தேவை க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஓகேவா? ஒரு டோர் ஓப்பன்ல இருக்குன்னா நீ சும்மா இப்படி தொட்டாலே போய் லாக் ஆயிரும். ஏன்னா ஏர் வந்து இவனுக்கு எல்லாமே தெரியும் போல இருக்கடா. நிறைய மலை இழுத்துட்டு போல இருக்குதே. ஹீரோ ஷோரூம் மட்டும் எங்க இருக்கு? ஆமா அது மட்டும் தெரியாது. மேப் பாக்குறேன். மேப் இங்க பாருங்க, இங்க ஒரு பி அப்படி இருக்கு பாருங்க. பாருங்க அடுத்த பி எப்படி இருக்கு. நீ எதுவும் பண்ணாதே, நம்ம பேசுறது எப்படி நல்லா கேக்குதுடா. பி கிளியரா கேக்குதுடா. பி என்ன சிவா பண்றீங்க? பிய தொட்டு நானே அடிச்சுக்கிறேன் சார். நவீனுக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா இவர் மூவிஸ் எதுவும் பார்க்க மாட்டாரு. என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? இந்த மாதிரி ஒரு ஆளுங்க இருப்பாங்க எல்லாரும். சினிமாவே பார்க்க மாட்டாங்க, ஆனா எல்லாமே தெரியும் அவருக்கு. டோர் ஏன் சார் முதல்ல என்ன பேச வந்தோம்? ஏன்டா கார்ல போயிட்டு இருக்கோம், ஒரு ஷோரூம் போய் அசிங்கப்பட்டு வெளில வந்து சொல்ல மாட்டீங்களே. ராதாகிருஷ்ணன் மோட்டார்ஸ்க்கு போனோம். அங்க வந்து முன்னாடியே யூட்டன் அடிச்சு நான் சொன்னேன் இதான் ஷோரூம். இல்ல நீ நேரா போ ஜெயச்சந்திரன் போன்னு ஒரு டார்கெட் அவன் வச்சுட்டான். ஆனா திரும்ப நம்ம ஜெயச்சந்திரன் போறோம். ஐயோ காரை வந்து என் வீட்டால விட்டுட்டு என் கார்ல போறோம். இப்ப போலாம் அப்படின்னா